நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4 வாசிக்கிறோம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் சொல்கிறேன், கிறிஸ்துடைய ஒரு சந்தோஷம் எனும் தலைப்பிலே நாம் படிக்கிறோம். கிறிஸ்துவாக என்றாலே துக்கமுகமாகவே இருக்க வேண்டும் என்று சொல்லி அநேகருடைய எண்ணம். ஆனால் கிறிஸ்து இரட்சகராகிய அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் மகிழ்ச்சியாகவே இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. இதற்கு பல காரணம் உண்டு. முதலாவதாக, பாவம் எந்த மனிதனுக்கு காணப்படுகிறதோ அவன் சந்தோஷமாக இருக்க முடியாது. தாவீது பச்சைப்படத்தில் தவறு செய்துவிட்டு அது யாருக்கும் தெரியாது என்று சொல்லி அடக்கி வைத்தான். இன்றைக்கு அநேக ஆண்கள், பெண்கள் இப்படியேப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். நாம் செய்யக்கூடிய பாவம் யாருக்கும் தெரியாது என்று சொல்லி ஆண்களும் பெண்களும் இருக்கலாம், இதை பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதை அடக்கி வைத்த மட்டும் நித்தமும் என் கதறினாலே என் எலும்புகள் உறந்து போயிற்று, இரவும் பகலும் என்மேல் உம்முடைய கை பாரமாக இருந்ததினால் என் சாரம் உஷ்ண காலம் வறண்டு போல வறண்டு போயிற்று என்று சொல்லி அங்கே தாவீது சொல்கிறார். ஆனால் பாவத்தை உணர்ந்து அறிக்கையிட்டு மன்னிப்பு பெற்ற போது இரட்சிப்பின் சந்தோஷம் அவருக்கு மீண்டும் கிடைத்தது. ஆகவே கிறிஸ்துவுக்குள் பாவ மன்னிப்பு பெற்றவர்கள் கவலையாக இருக்க வேண்டியதில்லை, சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஏன்னு பார்க்கும்போது ஏன் குடும்பத்திலே குழப்பங்கள், ஏன் குடும்பத்திலே கஷ்டங்கள், ஏன் சமாதானம் இல்லை என்று பார்க்கும்போது ஆண்டுடைய சமூகத்திலே பாவம் பெருகி போயிற்று. இன்றைக்கு பாவத்தை விட்டு வெளியே வர சொன்னோம், ஆனால் பாவத்தை கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறோம். பாவத்தை போக இடமெல்லாம் நாம் எடுத்து செல்கிறோம். எப்படி சந்தோஷம் கிடைக்கும்? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒருவருக்கு தேவன் சிறந்த வழிகாட்டியாகவும் மெய்ப்பனாகவும் ஆண்டவர் சுமை தாங்குமாக மாறுகிறார். ஆகவே இனி அவன் நொந்து சோர்ந்து கவலையோடு இருக்க தேவையில்லை. மரணங்களின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவருமாயில் நீங்கள் நாளும் சந்தோஷமாக இருக்கும். மூன்றாவதாக, கிறிஸ்துவுக்கு ஒரு பாக்கியமான நம்பிக்கை இருக்கிறது. இந்த உலகத்தை முடிக்கும் போது கிறிஸ்துவானவர் அவருக்கு ஒரு அற்புதமான புதிய வாழ்வை கொடுக்க போகிறார். அவரது கண்ணீரான வாழ்க்கை சீக்கிரமாய் மாறப்போகிறது. மாட்சி மிகுந்த ஒரு ராஜ்யத்தில் அவளை வாழ வைக்கப் போகிறார். இந்த நம்பிக்கை, அதாவது நித்திய வாழ்வின் நம்பிக்கை இருப்பதாக நண்பர்களே, நீங்கள் நானும் கூடுவோம், ஆடுவோம், மகிழ் கொண்டாடுவோம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். சீக்கிரமாய் வெண்ணங்கி, பொன்முடி, வாத்தியம், மேல் வீட்டில் ஜெயக்கொடியும் இரட்சகரோடு நாம் வாழப்போகிறோம் என்பதை மறந்து போகாதீங்கள். அன்பான பிள்ளைகளே, கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி பிலிப்பியரிலே வாசிக்கிறோம். நீங்கள் துக்கமாக இருப்பது என்ன? உங்கள் இரட்சகர் உயிர்த்தெழுந்தார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அந்த சந்தோஷம் கிறிஸ்துவில் இருங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.